மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, தேவ ஆலயத்தில் எப்போதும் பிரசன்னமாயிருக்கும் தேவன். எப்போதும் பிரசன்னமாயிருக்கும் தேவன். 132ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தேவ ஆலயத்திலே அவர் எப்போதும் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக எண்ணி அங்கே அவர் தங்கி இருக்கிறார். எனவேதான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதே நாடுவேன். நான் அவருடைய சமூகத்தை தரிசிக்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே நான் எப்போதும் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். 63ஆம் சங்கீதத்திலும் கூட 2ஆம் வசனத்திலே உம்மை காண ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் உம்முடைய ஆலயத்திலே நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், 84ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிற ஒரு நாள் மேலானதாக இருக்கிறது. ஆலயத்திலே வருவதை நீங்கள் வாஞ்சியுங்கள். ஆலயத்திலே வருவதற்கு நீங்கள் ஆசையாயிருங்கள், வாஞ்சியாயிருங்கள், ஆர்வமாயிருங்கள். நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் காண்பீர்கள், அவருடைய மகிமையை காண்பீர்கள். வேறிடத்திலே 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிற அந்த ஒரு நாள் மேலானதாயிருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு மேலானதாயிருக்கிறது. என கண்பான தேவச்சனமே, சமூகத்தை நாடி வாருங்கள், அவருடைய சமூகத்தை விரும்பி நாடி தேடுங்கள். நிச்சயம் அவரை கண்டடைவீர்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை நாடுங்கள். அவர் சமீபமா இருக்கையிலே அவரை நோக்கி மன்றாடுங்கள். நிச்சயம் உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அன்னால் தேவ சமூகத்தை நாடி வந்தது போல, ஆயக்காரன் தேவ சமூகத்தை நாடி வந்தது போல, யோசபாத் ராஜா தன்னுடைய ஜனங்களோடு கூட தேவ ஆலயத்தை நாடி வந்து உபவாசம் இருந்து ஜெபித்து அதற்குரிய பலனை கண்டடைந்தது போல நீங்களும் உரிய பலனை காண்பீர்கள். தேவ ஆலயத்திலே வருகிறதுனாலே தேவனுடைய பிரசன்னமாகுதலை கண்டு நீங்கள் அவருக்குள்ளே திருப்தி அடைவீர்கள். அவருக்குள்ளே நீங்கள் மன மகிழ்ச்சியாய் காணப்படுவீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எப்போதும் தங்கி இருக்கிற வாசஸ்தலமாகிய தேவனுடைய வீட்டிலே எப்போதும் நாங்கள் காணப்படுவதற்கு, எப்போது நாங்கள் ஆண்டவரது தாவீதை போல தங்கி இருப்பதற்கு வாஞ்ச உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டில் சமூகத்திலே ஆண்டவரே சோத்திரப்பா தங்கி இருப்பதற்கு நாங்கள் எப்போதும் சிந்தையுடையவர்களாய் காணப்பட வேண்டுமே. எங்களுக்கு அப்படிப்பட்டதான விருப்பத்தையும் ஆர்வத்தையும் நீர் ஆண்டவரை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. தருவீராக,
தந்தை எங்களை ஆண்டவரே மனமகிழ்ச்சி ஆக்குவீராக. உடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்திய பேரின்பம் இருக்கிறதப்பா. உடைய சமூகத்திலே பேரானந்தம் இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட இடத்திலே நாங்கள் எப்போது தங்கி இருக்க, எப்போதும் ஆசையோடு நாடி தேடி வர எங்களுக்கு பேருதவி செய்யுங்க ஆண்டவரே. அது நிமித்தமாக நாங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு ஆண்டவர், எப்படிப்பட்ட ஆண்டவர் மன கலக்கத்தோடு வந்தாலும் அந்நாளின் கண்ணீரை கண்டவர் எங்களுடைய கண்ணீருக்கு செவி கொடுத்து எங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சோத்திரமப்பா, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை நீர் அன்று நாளும் வைத்திருக்க வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை ஆண்டவரே தருகிறவரே, தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்கிறவரே, நாளிலே எங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புத அதிசயங்களை காண பண்ணுவீராக. வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் துணையாய் இருப்பீராக, ஆதரவாய் இருப்பீராக. ஆண்டவரே பறந்து காக்கும் பட்சியை போல எருசலேமாகிய சபைக்கு ஆதரவாய் இருப்பீராக. கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.